ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் உடலுக்காக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியாக நிறைய நோய்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம். சின்ன வயசோ பெரிய வயசோ ஒவ்வொருவருக்கும் நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொடிதாக பரவிட்டு வருது. இந்த மாதிரி நோய் பிரச்சனைகளை தடுப்பதற்கு ஆரோக்கியத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ஆரோக்கியத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறவங்க இனி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு மூளையுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால உங்களுக்கு மூளையில் செயல்திறனானது அதிகமாகும். அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க என்ன விஷயத்தை பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் அதை தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். அதுக்காகவே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கவனம் செலுத்தணும். அதனால தான் மூளையுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்கு இந்த விஷயங்களை இனி செய்திடுங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி மூளையின் செயல்திறனை அதிகரித்திருப்பதற்கு இந்த பருப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். ஸோ சாமானிய மக்கள்லேருந்து நிறைய பேர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்ன பருப்பு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். பொதுவாக பருப்பு வகைகள் நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. மெயினாக சைவ உணவு உண்போருக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலை பருப்பு வகைகள் கொடுக்கும். அதில் மெயின் பருப்பாக முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்பது மூலம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ முந்திரி பருப்புக்கு என்ன அவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ முந்திரி பருப்பு உண்பதன் மூலம் உங்கள் உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இனி முந்திரி பருப்பை சாப்பிட்டு உடலை நல்லா தேத்துங்க. வாங்க முந்திரி பருப்பு சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். முந்திரி பருப்பில் உள்ள கொழுப்புகள் விட்டமின் ஏ, டி, இ, கே ஆகியவற்றை கரைத்து மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தும். அதனால் மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்த முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் விட்டமின் ஏ, டி, இ, கே ஆகியவற்றை கரைக்கும். அதுக்காக தான் முந்திரி பருப்பை சாப்பிட்ணுங்கிறத சொல்கிறேன். ரெண்டாவது, முந்திரி பருப்பு நீங்கள் சாப்பிட்றதுனால ரத்தம் உறைதலுக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களை உருவாக்கும். அதுவும் நல்ல ரத்தம் உறைவதற்கான தேவையான கொழுப்பு அமிலங்களை உருவாக்கும். அப்புறம் மூணாவது, முந்திரி பருப்பில் உள்ள மிக அதிகமாக உள்ள காப்பர் சத்தானது இரும்பு சத்தின் வளர்ச்சியுடைய மாற்றத்திற்கு உதவுவதோடு இரத்த சிவப்பணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். இரத்த சிவப்பணுக்கள் இல்லாமல் இருக்கிறவங்க இரத்த சிவப்பணுப்புகள் உற்பத்தி அதிகரிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முந்திரி பருப்பை டெய்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு சாப்பிட்றதுனால இரத்த சோகை ஏற்படுவது தடுக்கும். அப்புறம் முந்திரி பருப்பில் உள்ள காப்பர் சத்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்புறம் முந்திரி பருப்பு நோய் எதிர்ப்பாற்றலை உங்களுக்கு சீராக்க உதவும். அப்புறம் முந்திரி பருப்பில் உள்ள சத்தானது உடலில் உள்ள நரம்புகள் மற்றும் எலும்புகளுடைய அமைப்பிற்கு ரொம்ப வலுவாக அமையும். அப்புறம் முந்திரி பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதால் ரொம்பவே நலம் ஏற்படும். முந்திரி பருப்பு உங்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களின் உருவாக்கத்தை குறைக்கும். முந்திரி பருப்பு கர்ப்பிணி பெண்கள் உண்ணும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்யும். முந்திரி பருப்பில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் சருமத்தை ஈரப்பதமாக வைப்பதோடு அதனோட பாதுகாப்பையும் உங்களுக்கு செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்திரி பருப்பை சாப்பிடுவது இந்த அளவுக்கு நல்லது. ஸோ முந்திரி பருப்பை இனி டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஒரு 5லிருந்து 6க்குள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ பெரியவங்க முதல் குழந்தைகள் வர டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க.
அதனால் உங்களுக்கு உடலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ பல நன்மைகள் ஏற்பட கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்திடுங்க. ஸோ இந்த மாதிரி முந்திரி பருப்பு சாப்பிட்றது இந்த அளவுக்கு நன்மையா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நன்மை தான். அதனால தான் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றில் வந்து மிதந்து வர்ற மாதிரி 3000 கேஸ் சிலிண்டர்களுடைய வீடியோவானது இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு வார்னிங் கொடுத்த ஒரு முக்கிய விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. இந்நிலையில் தான் கேஸ் நிரப்பக்கூடிய மையத்திலிருந்து 3000 சிலிண்டர்கள் படலங்கால் ஆற்றில் அடித்து செல்லப்படக்கூடிய வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருது. இந்நிலையில் தான் இந்த கேஸ் சிலிண்டர்கள் பொதுமக்களுடைய கைகளில் கிடைத்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஏஜென்சியிடம் ஒப்படைக்க வேண்டும், அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று வார்னிங் ஆனது செய்யப்பட்டிருக்கு. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மும்பையில் பல இடங்களில் வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. அதேபோல் பிற மாவட்டங்கள்லேயும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் படல்கங்கா ஆற்றில் சுமார் 3000 சிலிண்டர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடியோ ஒன்று இப்போ தமிழகம் முழுவதும் கூட இணையங்களில் வேகமாக பரவி வருது. அதாவது ராய்கேட் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருது. இதனால் அங்குள்ள இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளமானது ஏற்படுது. ஸோ கொட்டி தீர்த்த மழை காரணமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பு வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் வர்றது வந்து மக்கள் வந்து அதனை எடுத்து பயன்படுத்தக்கூடாது, மீறி பயன்படுத்தினீங்கன்னா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வார்னிங் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வார்னிங் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய டைமில் 3000 கேஸ் சிலிண்டருக்கு மேலே ஆற்றுல மிதந்து வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு பெரிய பகீரை கிளப்பியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது போல் உணவு ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக வந்து முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியாக டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கமெண்ட்களுக்கு விடையை வந்து நான் உடனே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.